கனவு மெய்ப்பட வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியில் தொல்காப்பியம் எழுத்ததிகாரம் குற்றிலுகர புணரியல் பகுதி 2 பார்க்கலாம், எளிய விளக்கத்துடன். இதில் எண்ணுப்பெயர் புணர்ச்சி பார்க்கலாம். குற்றிலுகர எண்ணுப்பெயர் புணர்ச்சி நிலைமொழியில் 10 புணர்தல். குற்றிலுகர எண்ணுப்பெயர் புணர்ச்சி நிலைமொழியில் 10ங்கிறது புணருது. குற்றிலுகர எண்ணுப்பெயர் புணர்ச்சி அப்படின்னா 10ன் முன் எண்ணுப்பெயர் வருதல். 10 அப்படிங்கிறதுக்கு 10க்கு முன்னாடி, இது 10க்கு ஃபஸ்ட்டு 10ன்னு போட்டு தான் கூட்டல் 1, 10 கூட்டல் 2 அப்படின்னு போடுவோம். 10 ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் போடுறதான் 10ன் முன் எண்ணுப்பெயர் புணர்தல். நூற்பா 1 முதலாக எட்டன் இறுதி எல்லா எண்ணும் 10ன் முன்வரின் குற்றிலுகரம் மெய்யோடு கெடுமே முற்று இன் வருவும் 2 அலங்கடையே அப்படின்ட்டாங்க. அதாவது 10லிருந்து 8 வரைக்கும் 10ன்னு ஃபஸ்ட்டு போட்டுட்டோம். அதுக்கப்புறம் 1 முதல் எட்டன் இறுதி 10 கூட்டல் 1, 10 கூட்டல் 2, 10 கூட்டல் 3, 10 கூட்டல் 4, 10 கூட்டல் 5, 10 கூட்டல் 6, 10 கூட்டல் 7, 10 கூட்டல் 8. இது 1லிருந்து 8 வரைக்கும் இந்த நம்பர் வந்துச்சுன்னா, 10க்கு முன்னாடி நம்பர் வந்துச்சுன்னா அது உகரம் கெட்டு போயிடுமா. மெய்யோடு உகரம் கெட்டு அதுக்கு முன்னாடி இன் வரும் அப்படிங்கிறாங்க. அதை 2 அலங்கடையேங்கிறாங்க. இப்போ 10 கூட்டல் 1ன்னு இருக்கா, அந்த நிலைமொழியில் தூங்கிறது குற்றில் உகரம்தான். அந்த தூளை தூவ பிரி இத்து கூட்டல் ஊனு பிரிப்புமா, அந்த இத்தும் கெட்டு போயிடும், உகரமும் ஊவும் கெட்டு போயிடும். மீதி இருக்கிறது 10 பா இத்து 10 கூட்டல் 1 அப்படிங்கிறப்ப 10 கூட்டல் இன் கூட்டல் 1ன்னு நம்ம சேர்த்திக்கணும். இன்னும் வரும் 10 கூட்டல் இன் கூட்டல் 1 அப்படின்னா இத்து கூட்டல் இ சேர்த்துனா தீயாக மாறிடும். 10 கூட்டல் 1 அப்படின்னு மாறி 11. இத்து கூட்டல் இ என்னவா மாறிடும், தீயாக மாறி 10 கூட்டல் 1 11. அதுக்கப்புறம் 10 கூட்டல் 8, அதாவது முதல் நம்பரையும் 10ல் 1லேருந்து 10 8 வரைக்கும் புணரணும் பார்த்தோமா. அந்த 1 கொடுத்துட்டாங்க, கடைசியாக 8ங்கிறத மட்டும் கொடுத்துருக்குறாங்க. 10 கூட்டல் 8னா அந்த இத்து போய் மெய்யோடு கெட்டு 10 கூட்டல் 8ன்னு இருக்கமா. அப்புறம் 10 கூட்டல் இன் கூட்டல் 8 10 கூட்டல் 8 18 அப்படின்னு புணரும் அப்படிங்கிறாங்க. அதாவது 11 முதலாக வரும் அனைத்து உண்மை தொகையாகும். இது 10ம் 1ம் 10ம் 8ம் அப்படின்னு சொல்கிறோமல்ல. அதனால எண்ணுதற்குரிய பொருளில் வருகின்ற உவமை அப்படின்னா எண்ணுவமையில் வருங்கிறாங்க. அதாவது 1லிருந்து 8 வரைக்கும் வந்தால் இன்சாரியே பெறும், உகரம் கெடும். அதுக்கப்புறம் 10 2 புணரும் முறை. 10ஓடு 2 எப்படி புணரும்னா, ஃபஸ்ட்டு 10 + 2 வந்துடும். சரியா. 10ன் ஒற்று கெட நகரம் இரட்டல் ஒத்தது என்ப 2 வரும் காலை. 10ன் ஒற்று கெட நகர இரட்டல் ஒத்தது என்ப 2 வரும் காலை அப்படின்னா 10 கூட்டல் 2ன்னு இருக்கா, அதில் 10 அந்த உகரத்தை கெட்டுரும். உகரம் போயிடுச்சுன்னா உகரம் மெய்யோடு கெட்டுரும், 10 தான் இருக்கும். 10 கூட்டல் 2ன்னு போடணும். 10 கூட்டல் 2ல் தகரம் கெட்டுரும். தகரம் கெட்டால் பா மட்டும்தான் இருக்கும். அது எப்படி இருக்கும், ஈரொற்றா மாறிடும். சரியா. ஈரொற்றா மாறி பண் கூட்டல் 2. அதாவது தகரம் என்னவா மாறுது அப்படின்னா, தகரம் நகரமாக மாறுது. இந்த இடத்த நகரமாக மாறுனா ஒரு குறிலுக்கு பக்கத்தில் ஒற்று வந்திருக்கு. அப்படி குறிலுக்கு பக்கத்தில் ஒற்று வந்தால் அந்த ஒற்றானது இரட்டிக்கும்னு பார்த்துருக்குறோம். அதனை தகரம் நகரமாகி ஈரொற்றாமாகி பண் கூட்டல் 2 12 அப்படிங்கிறாங்க. அதாவது 10ஓடு 2 எப்படி புணரும்னா, அந்த உகரம் அப்படியே கெட்டு போயிடும், மெய்யோடு கெட்டு போயிடும். அந்த தகரம் என்னவா மாறும், நகரமாக மாறிடும். அந்த குறிலுக்கு பக்கத்தில் ஒரு ஒற்று இருக்கிறதுனால அது குறிலுக்கு பக்கத்தில் ஒரு ஒற்று இருக்கிறதுனால அது ஈரொற்றா இரட்டிக்கும். அதுதான் தகரம் நகரமாகி 12 ஆகும். 10ன் ஒற்று கெட நகரம் இரட்டல். நகரம் என்னாகும், அந்த நகரம் இரட்டல் ஒத்தது என்ப 2 வரும் காலை. அதாவது 10ஓடு 2 வந்ததுன்னா இந்த முறையில் புணரும். அடுத்த நூற்பா 1000 வரினும் 10ஓடு 1000 புணர்தல். 10ஓடு எப்படி இப்போ 1000 புணர்னா,
1000 வரினும் ஆயியல் தெரியாது. ஆயியல்னு என்னது? அதுக்கு முன்னாடி நம்ம 10க்கு முதல்ல எப்படி சொன்னோமோ அதே மாதிரி தான் வரும். அந்த 10 1000 10ங்கிற நிலைமொழியாக இருக்கும். அதோட வறுமொழியில் 1000ங்கிற ஒரு சொல் வந்து புணர்ந்துச்சுன்னா மேலே சொன்ன விதியிலிருந்து நிலைமொழியில் ஈட்டெடுத்து கெட்டு போயிடும். இன்சாரியை தோன்றும். என்ன இன்சாரியை தோன்றும்னா முதல் நூற்பாவில் பார்த்தோம்ல, அந்த 1 முதல் 8 இறுதி அப்படின்னு பார்த்தோம்ல, அது போல தான் 1000 10ஓடு 1000 புணர்ந்தன இன்சாரியை. ஏற்கனவே 1லிருந்து 8 வரைக்கும் இன்சாரியை பெறும்னு பார்த்தோம். இந்த இடத்த 10ஓடு 1000 வந்தாலும் இன்சாரியை பெறும். அது 10 கூட்டல் 1000 இருக்கா, அந்த தூ அப்படிங்கிறது வந்து உகரம் வந்து கெட்டு போயிருமா. 10 கூட்டல் இன்னு கூட்டல் 1000 இருக்குமா. அப்புறம் 10 அந்த இத்து ஈயும் சேர்த்துனா தீயா மாறிடும். 10 கூட்டல் 1000. அப்புறம் இன்னு கூட்டல் நா 10,000 அப்படின்னு மாறிடும். 10 கூட்டல் 1000 அப்படிங்கிறது 10,000 அப்படின்னு மாறிடும். அந்த 10,000 அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. தற்காலத்தில் 10 முன்னாடி வர 1000 வந்தால் இன்சாரியை பெறாமல் 10,000ன்னு வழங்கி வந்தது. இன்சாரி இப்போ இன்சாரியே அப்போ வந்து அப்போ வந்து 10,000 அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இன்சாரியெல்லாம் வராதுப்பா, 10,000 தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் அப்போ வந்து 10,000 அப்படின்னு சொல்லணுமா. அப்புறம் நிறை அளவு பெயர் 10ஓடு புணர்தல். அடுத்தது வந்து நிறை அளவு பெயர் 10ஓடு புணர்தல் அப்படின்னா நிறையும் அளவும் வருவும் காலை குறையாது ஆகும் இன்சாரியை அப்படிங்கிறாங்க. நிறை பெயரும் அளவு பெயரும் வந்துச்சுன்னா குறையாது ஆகும் இன்சாரியை. முன்ன 1லிருந்து 8 வரைக்கும் இன்சாரியை பெறுன்னு பார்த்தோம். அப்புறம் 10ஓடு 1000 சேர்ந்தா இன்சாரியை பெறுன்னு பார்த்தோம். இப்போ நிறைப்பெயர் அளவு பெயர் வந்தாலும் இன்சாரியை வருங்கிறாங்க. 10 கூட்டல் களஞ்சு அப்படின்னா இது நிறைப்பெயர். சரியா, அது 10ங்கிறது நம்பரு, களஞ்சுங்கிறது நிறைப்பெயர். சரியா, 10 கூட்டல் களம் அப்படிங்கிறது இது ஒரு அளவு பெயர். களம்ங்கிறது என்னது? ஒரு அளக்கக்கூடிய ஒரு பெயர் அப்படிங்கிறாங்க. 10 கூட்டல் களஞ்சில் உகரம் வந்து கெட்டு போயிடுச்சா, 10 மெய்யோடு கெட்டு போயிடும். 10 கூட்டல் இன் கூட்டல் களஞ்சு அப்படிங்கிறப்ப 3ஆவது ஸ்டெப்பில் இத்து ஈன் சேர்த்த தீ 10 கூட்டல் களஞ்சு அப்படின்னு இருக்கும். 10 களஞ்சு நிறைப்பெயர். அதுக்கடுத்து 10 கூட்டல் களம்னு இருக்கா, அந்த உகரம் வந்து மெய்யோடு கெட்டு போயிடும். 10 கூட்டல் இன் கூட்டல் களம் அப்படின்னா இத்து ஈயும் மாற்றினா தீயா மாறிடும். 10 கூட்டல் களம். சரியா, இன்னையும் 10 கூட்டல் களம் அப்படிங்கிறது 10 களம் அளவு பெயரில் வந்துருச்சு. அது இப்போ வந்து 10ஓடு எண்ணு பெயர் புணர்றதுக்கு இப்போ வந்து 4 நூற்பா படித்தோம். அதாவது 10லிருந்து 1ல் தொடங்கி 8 வரைக்கும் வந்தால் இன்சாரியை பெறுன்னு ஒரு நூற்பாவும், 2 10ஓடு 2 எப்படி புணர்றதும், 3ஆவது வந்து 10ஓடு 1000 எப்படி புணர்றதும், அதுக்கப்புறம் 10ஓடு நிறையும் அளவு பெயர் வந்தால் எப்படி புணர்றதுன்னு பார்த்தோம். இப்போ 1 முதலாகிய எண்ணு பெயர்களோடு 10 புணர்தல். இப்போ வந்து ஃபஸ்ட்டு 1 கடைசியாக தான் 10. 1 கூட்டல் 10, 2 கூட்டல் 10, 3 கூட்டல் 10, 4 கூட்டல் 10ன்னு நம்பர் வந்து முன்னாடி வந்து 10 வந்து பின்னாடி போயிடும். சரியா, இப்போ 1 முதலாக எண்ணு பெயர்களோடு 10 புணர்தல் அப்படின்னா 1 முதல் 9 இறுதி முன்னர் நின்ற 10ன் ஒற்றுக்கெட ஆயுதம் வந்து இடைநிலையும் இயற்கை என்ப. கூறிய இயற்கை குற்றிய லுகரம் ஆரன் இறுதி அல்வழியான அப்படிங்கிறாங்க. அதாவது 1 முதல் 9 இறுதி, அங்கே வந்து 1 முதல் 8 இறுதின்னு கொடுத்துட்டாங்க. சரியா, அது 10க்கு. இது வந்து 1 முதல் 9 இறுதி முன்னர் நின்ற 10ன் ஒற்றுக்கெட, அதில் நின்ற 10ல் ஒற்றுக்கெட ஆயுதம் வந்து இடைநிலையும் இயற்கையத்து என்ப. கூறிய இயற்கை குற்றிலுகரம் ஆரன் இறுதி அல்வழியான அப்படிங்கிறாங்க. அதாவது 1 அப்படின்னு நிலைமொழியில் 1 ஃபஸ்ட்டு அப்போ பார்த்ததில் 10 வந்து 1 2ன்னு பார்த்தோம். இப்போ 1 கூட்டல் 10 அப்படின்னு பார்க்குறோம். 10ல் இருக்கா 1 அப்படியே தான் நிற்கும். அந்த 10ல் இருக்கிற தகரத்துக்கு பதிலாக ஆயுத எழுத்து வரும். அப்போ 1 கூட்டல் 10 அப்படிங்கிற 10 தகரத்தை அடிச்சுட்டு அக்கு போட்டுக்கணும். 1ஓட வந்து மாற்று வடிவம் வந்து 1 அப்படின்னா 1,
ஒருன்னு போட்டுக்கலாம். ஓர் ஒருன்னு மாற்று உறுப்பு என்னன்னு கேட்டாங்கன்னா ஓர் ஒரு. இந்த இடத்த வந்து ஒரு அப்படின்னு போட்டு ஒரு பக்து. 2 கூட்டல் 10 இருக்கா, அந்த 2 அப்படியே போட்டு பக்தில் வந்து தகரத்தை வந்து ஆயுதமாக மாற்றிக்கிட்டு 2 கூட்டல் பக்து அப்படின்னு இருக்கா. 2ஓட மாற்று வடிவம் இரு பக்து. இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். அதே உயிரெழுத்தாக வந்தால் ஈர் அப்படின்னு வரும். நீண்டு மொழி முதல் நீண்டு இரு வரும். அதே மாதிரி ஒன்று அப்படிங்கிற ஒருன்னு வராது, ஓர்னு வரும் உயிரெழுத்து வந்திருந்தா. இந்த இடத்த உயிரெழுத்து வராதனால இரு பக்து ஒரு பக்து அப்படின்னு ஆகுது. இதில் என்ன நோட்பானா 1லிருந்து 9 வரைக்கும் நம்பர் வந்தால் அது வந்து இறுதியில் வந்து என்ன கெடும் அப்படின்னா 10 ஒற்று கெடுமா. அந்த 10ஓட ஒற்று என்னது, பா இத்துன்னு எழுதுறோமோ அதில் ஒற்று வந்து தா இத்து தான். அது கெட்டு அதுக்கு பதிலாக என்னது வந்து அக்கு வரும், ஆயுதம் வரும் அப்படிங்கிறத இந்த நூட்பாவோட விளக்கம். அடுத்த நூட்பா 10ஓடு புணரும் 1 2க்கு பொதுவிதி. 10ஓடு புணரும் 1 2க்கு பொதுவிதி அப்படின்னா முதல் ஈர் எண்ணின் ஒற்று ரகரமாகும். உகரம் வருதல் ஆவையினான. முதல் சார் எண்ணின் ஒற்று ரகரமாகும். முதல் ஈரெண்ணின் கொடுத்துட்டாங்க நூட்பாவில். முதல் ஈரெண்ணுன்னா 1 2 தான். ஒற்றில் இருக்கிற ரகரமாகும். உகரம் வருதல் ஆவையினான அப்படின்னா 1 கூட்டல் 10ன்னு இருக்கான், அதில் வந்து ரூ அப்படிங்கிறது கெட்டு போயிடும். 1 கூட்டல் 10 தான் இருக்கும். அந்த இடத்த ஓர் 10 அப்படின்னு ஓர் கூட்டல் 10 அப்படின்னு போட்டுக்கணும். சரியா, இந்த இடத்த அப்புறம் ஓர் கூட்டல் கூட்டல் 10 அப்படின்னு போட்டுக்கலாம். அதில் வந்து ஒரு கூட்டல் 10 அப்படிங்கிறப்ப ஒரு போட்டு அந்த தகரத்துக்கு பதிலாக அக்கு போட்டுக்கணும் அப்படிங்கிறாங்க. அதாவது 2 சுழி 3 சுழி வந்தால் ரகரம் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருக்காங்க. 1 2 என்பன மென் தொடர் குற்றிலுகிற எண்ணு பெயர்கள். 1 2 அப்படிங்கிறது என்னது, அது மெல்லின எழுத்தா, அது மென் தொடர் குற்றிலுகிற எண்ணு பெயரா. இவை நிலைமொழியா நின்று 10 எண்ணு பெயருடன் புணரும். அவ்விடத்தில் நிலைமொழியில் ஈற்றில் உள்ள குற்றிலுகரம் தன் ஏறிய மெய்யோடு, அதாவது ரூ இரு கூட்டல் ஊன்னு தான் இருக்குது அந்த ரூ. அதே மாதிரி 2ல் என்ன இருக்கும், இட்டு 2ன்னா 2. 1 அப்படிங்கிறப்ப கடைசி எழுத்து ரூ, இரு கூட்டல் ஊ. அதே 2ங்கிற இடத்துல இட்டு கூட்டல் ஊ 2. இது வந்து ரெண்டுமே கெட்டு போயிடுமா. 2 1ல் வந்து ரூ கெடும், 2ல் வந்து 2 கெடும். அதன் அயல் எழுத்தாகிய அது கெட்டுருச்சுன்னா என்ன இருக்கும், 2 சுழினாவும் 3 சுழினாவும் தான் இருக்கும். என்னும் ஒற்றுக்கள் இரண்டும் ரகரமாக திரியும். அந்த ரகரத்தின் மெய்யின் மீது உகரம் வந்து புணரும். ரகரமாக திரியும் அப்படின்னா அந்த 2 சுழினாவுக்கு பதிலாக ஒரு சின்ன ரா போட்டுக்கணும். அந்த ஈரா அந்த என்னும் ஒற்றுக்கள் இரண்டும் ரகரமாக தெரிஞ்சிடும். அந்த ரகர மெய்யின் மீது ரகரம் வந்த உடனே ரகரத்துக்கு மேலே வந்து உகரம் சேரும். ரகரத்தோட உகரம் சேர்ந்தால் இரு கூட்டல் ஊ ரூவா மாறிடும். ரகரத்தோடு உகரம் சேர்றதுனா இரு கூட்டல் ஊவா ரூ அப்படின்னு மாறிடும். அதான் ஒரு பக்து அப்படின்னு மாறிடுது. 1 கூட்டல் 10ங்கிறதுல உகரம் கெட்டு 1 கூட்டல் 10ன்னு இருக்குது. அந்த 2 சுழி நா இருக்குல்ல, அது வந்து இரா மாறிடும். ஓர் 10 அப்படின்னு மாறிடுது. ஓர் கூட்டல் கூட்டல் உகரம், அதுக்கப்புறம் ஓர் 10ல் உகரம் ஏறுது. ஓர் கூட்டல் கூட்டல் 10, இரு கூட்டல் ரூ, ஒரு கூட்டல் பக்து ஒரு பக்து, அதுக்கப்புறம் ஆயுத எழுத்து வந்துடுது. அடுத்த நூட்பா 10ஓடு புணரும் 2ற்கு சிறப்பு விதி. 10ஓடு புணரும் 2ற்கு சிறப்பு விதி அப்படின்னா இடைநிலையில் ரகர 2 எண்ணிற்கும் நடை மருங்கு இன்றே பொருள் வையினான. இடைநிலையில் வந்து ரகரங்கிறது 2 என்னும் எண்ணிற்கு, 2ல் வந்து இடைநிலையில் ராதா இருக்குது. நடை மருங்கு இன்றே பொருள் வையின அப்படிங்கிறாங்க. அதாவது 2 கூட்டல் 10ன்னு இருக்கா, அந்த 2 அப்படிங்கிறதுல 2 வந்து உகரம், அது கெட்டு போயிடும். ஈரா இன்னு மட்டும்தான் இருக்கும். 2 கூட்டல் 10ன்னு இருக்கா, அந்த 2ல் இருக்கிற ரகரங்க வந்து கெட்டு போயிருங்கிறாங்க. அந்த மெய்யும் கெட்டுரும், ரகரம் இரு அப்படின்னு தான் வரும். அந்த ரகரம் இடையில் இருக்கிற ரகரம் கெட்டு போயிடும். அப்புறம் இரு கூட்டல் 10. 10ல் எப்பவுமே அந்த 10ல் தகரம் கெடுமுன்னு பார்த்தோமா, அந்த தகரம் கெட்டால் அந்த தகரத்துக்கு பதிலாக ஆயுதம் வரும்.
இரு பக்தே. அதாவது 2 கூட்டல் 10 இருக்கா, அந்த உகரம் அடிபட்டு போயிடும். 2 கூட்டல் 10 தான் இருக்கும். 2ல் நகரம் வந்து ரகரமாக அந்த சின்ன ரா வந்து என்னவா மாறிடும் அப்படின்னா ரகரமாக மாறிடும், ரூவாக மாறிடும், உகரத்தோடு சேரும். ரா வந்து இரு கூட்டல் ரூவாக மாறிடும். இரு கூட்டல் 10 அப்படின்னா இரு பக்தே. அதுக்கு அடுத்தது 10ஓடு புணரும் 3 6க்கு சிறப்பு விதி. 10ஓடு புணருமா 3 6 அப்படின்னு நம்பர் வந்தால் அதுக்கு ஒரு சிறப்பு விதி. 3ம் 6ம் நெடுமுதல் குறுகும். 3ம் 6ம் நெடுமுதல் குறுகும் 3 ஒற்றை பகரமாகும் அப்படின்ட்டாங்க. அதாவது 3ன்னு ஒரு நம்பரும் 6ன்னு ஒரு நம்பரும் 10ஓட புணரும் போது மூ அப்படிங்கிறது மூ, 6 ஆ அப்படிங்கிறது ஆ அப்படின்னு வரும். அதோட அந்த 3 ஒற்றை பகரமாகும். அந்த 3ல் இருக்கிற ஒற்று வந்து பகரமாக மாறிடும் அப்படிங்கிறாங்க. 2 ஸ்டெப்பு. 3 கூட்டல் 10 இருக்கா, அந்த ரூ வந்து அடிபட்டு போயிடும், உகரம் கட்டு. முன் கூட்டல் 10 அந்த நெடுமுதல் குறுகுங்கிறது முதல் நீண்டு இருக்கிறது குறுகி முன் கூட்டல் 10 அந்த உகரம் போயிடுச்சுன்னா முன் கூட்டல் 10 இந்த நகரமானது பகரமாக மாறும் அப்படின்னு பார்த்துருக்குறோம். 3 ஒற்றை பகரமாகும். இன்னும் வந்து பாவா மாறும். நகரம் 2 சொல்லி நான் வந்து பாவா மாறி முக்கூட்டல் 10 முப்பக்தே அப்படின்னு மாறி. 6ல் எப்படின்னா நெடுமுதல் மட்டும்தான் குறுகும். 6 அப்படின்னா அரு கூட்டல் 10 அரு பக்தே. அந்த தகரத்துக்கு பதிலாக ஆயுதம் வரும். 2 இதுலேயும் 3லையும் 6லையும் அந்த 10ல் இருக்கிற தகரம் அடிபட்டு போய் அக்கு தான் வந்துடும். ஆனால் 3ல் மட்டும் நெடுமுதல் குறுகதோடு அந்த பகரம் வந்து நகரம் வந்து பகரமாக மாறும். இது 6ல் வந்து நெடுமுதல் குறுகி அந்த 10ல் இருக்கிற ஆயுதம் மட்டும்தான் வருங்கிறாங்க. அதுக்கப்புறம் 4ஓடு ஒற்று ரகரமாதல். 4 ஒற்று 4ன்னு எழுதணும்னா ஒற்று என்ன இருக்குது, நாதான். 4 ஒற்றே ரகரமாகும் அப்படின்ட்டாங்க. 4 என்னும் பெயர் பொது விதிப்படி ஈற்று உயிர் கெட்டு 10 என்னும் வருமொழியோடு புணரும். அதான் 4ன்னு எழுதணும்னு வச்சுக்க. நான் இன்கு அப்படிங்கிறப்ப அந்த உகரம் போய் கெட்டு போயிடும்னு நமக்கு தெரியும். அந்த உகரம் கெட்டு போயிடும். அப்படி இருக்கிற சமயத்தில் ஈற்று எழுத்துக்கு அயலெழுத்தாகிய நகர ஒற்று ரகர ஒற்றாய் மாற்ற முடியும். 4ன்னு இருக்கா, 4 அப்படிங்கிற கூ வந்து அடிபட்டு போயிடும். 4 கூட்டல் 10 தான் இருக்கும். அந்த நாங்கிறது 2 சொல்லி நான் இருக்கா, அந்த நகரம் வந்து ரகரமாக மாறி நார் கூட்டல் 10 நாற்பத்து. எப்பவுமே நம்ம 10ல் இருக்கிற ஒற்றுக்கு பதிலாக ஆயுதம் போடுவோம். ஆயுதம் போடுறப்ப நாட்பக்தே அப்படிங்கிறாங்க. அடுத்தது 5 ஒற்று மகரமாதல். 5 ஒற்று மகரமாதல். 5 அப்படிங்கிற ஒற்று வந்து மாவா மாறிடுமா, சரியா? 5 ஒற்றை மகரமாகும். 5 கூட்டல் 10ன்னு போடுறோமா, அந்த தூங்கிறது உகரம் தான் கெட்டு போயிடுமா. 5 கூட்டல் 10 தான் இருக்குமா. அந்த இந்து நாவானது இம்மா மாறும், சரியா? நான் இந்து போடுறோமா, நகரம் வந்து மகரமாக மாறும். இந்து 10ன்னு இருக்கா, 5 கூட்டல் 10 ஐம்பக்தே. அடுத்தது 8 ஒற்று நகரமாதல். 8 ஒற்று நகரமாதல் அப்படின்னா 8 ஒற்றை நாகாரமாகும் அப்படிங்கிறாங்க. 8 ஒற்று அப்படின்னா 8 கூட்டல் 10ன்னு எழுதுறோமா, அந்த டூங்கிறது அடிபட்டு போயிடுமா. 8 கூட்டல் 10 மட்டும்தான் இருக்குமா. டகரம் வந்து நகரமாக மாறும். அதாவது நகரமாக மாறும். டாங்கிறது 3 சொல்லி நகரமாக மாறி எண் கூட்டல் 10 எண் 10ல் இருக்கிற அந்த ஒற்றுக்கு எடுத்துட்டு எப்பவுமே ஆயுதமாக தான் போடுவோம். எண் 10. அடுத்தது 90 சொற்புணர்ச்சி. 90 அப்படிங்கிற எழுத்து வந்து 9 கூட்டல் 10. 90 எப்படி பிரிப்பு? 90ன்னா என்னது, 9 10 சேர்ந்ததுன்னா 90. 9 10 கொடுத்தோம்னா 90 ரூபா அப்படின்னு சொல்கிறோமா. அதுதான் 90. 9 கூட்டல் 10 சொற்புணர்ச்சி எப்படி புணரும்னா, ஒன்பன் ஓகாரமிசை தகர ஒற்றும் முந்தை ஒற்றே நகரம் இரட்டும் 10 என் கிளவி ஆயுதம் பகரம் கெட நிற்றல் வேண்டும் ஊகார கிளவி ஒற்றிய தகரம் ரகரமாகும். ஒற்றிய தகரம் ரகரமாகும். 90 அதாவது ஒன்பான் ஒகரமிசை தகர ஒற்றும் அப்படிங்கிறது. ஒன்பான் ஒகரமிசை தகர ஒற்றுங்கிறது
9 அப்படிங்கிற இடத்துல முன்னாடி இத்து அப்படின்னு தகர வருமா. இத்து கூட்டல் 9 ஒன்பத்துன்னு வருமா. இத்து கூட்டல் ஒன்பத்துனா தகர ஒற்று தோன்றுமா. ரெண்டாவது முந்தை ஒற்றை நகர இரட்டும். முந்தை ஒற்றை நகரம் இரட்டும்னா அந்த நிலைமொழியில் பக்து கெடல். சரியா, நிலைமொழியில் பக்து அப்படின்னு இருக்கா, அது பா இத்து மூணுமே கெட்டுறது. 3ஆவது ஸ்டெப்பு வந்து பக்து என் கிளவி ஆயுதம் பகரம் கெட. பக்து அப்படிங்கிறது இருக்கா, அதில் அந்த சொல்லில் ஆயுதத்தில் இருக்கிற பகரம் கெடுமா. நிலைமொழியில் வரும் நிலைமொழியில் பக்து அப்படின்னு இருக்குதா, அதில் வந்து ஆயுதம் வந்து பக்கு அக்கு வந்து கெட்டுரும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் 4ஆவது ஸ்டெட்டு நிற்றல் வேண்டும் ஊகார கிளவி. நிற்றல் வேண்டும் 4னா வருமொழியில் பகரம் ஆயுதமாக கெடுமா. அதாவது அந்த பகரங்கிறது வந்து வருமொழியில் பகரமும் ஆயுதமும் பக்து அப்படின்னு இருக்கா, அது நகரம் வந்து இரட்டைக்கும் பார்த்தோம். அந்த பக்தில் வந்து ஆயுதம் வந்து பகரமும் ஆயுதமும் கெட்டுரும். அதாவது 5ஆவது ஸ்டெப்பு வந்து ஒற்றிய தகரம் ரகரமாகும். ஒற்றிய தகரம் அப்படிங்கிறது வந்து என்னது, 6ஆவது ஸ்டெப்பில் 5ஆவது ஸ்டெப்பில் தொன் அப்படின்னு இருக்கா, அந்த ஊகாரம் தோன்றுமா. சரியா, ஊ கூட்டல் தூ அப்படின்னு இருக்கா, அந்த ஊகாரம் தோன்றுதல். கடைசி வந்து 90 இத்து கூட்டல் ஊ அப்படின்னு இருக்கிறா, ஊகாரத்துடன் கூடி நிற்கும் தகர ஒற்று ரகர ஒற்றாதல் அப்படிங்கிறப்ப இப்போ என்னென்னா 90ன்னு வந்துருச்சு. 90. இப்போ பாருங்கள், அடுத்தது இது எப்படி விளக்கம் பார்க்கலாம். இப்போ 90 அப்படிங்கிறப்ப 9 10 சேர்ந்தா 90ன்னு பார்த்தோம். அது எப்படி வரும் அப்படின்னா 1 10 இருக்குதா, பா இத்து 1 கூட்டல் 10ஓட சேர்றது அப்படின்னு பார்த்தோம். 10 அப்படிங்கிறதோட சேரும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அந்த 1 அப்படின்னு இருக்கா, அந்த 1 முன்னாடி தா வரும். இத்து தகர வர்றது. தகர வந்ததுன்னா வந்து இத்து கூட்டல் 1 அப்படின்னு வரும். இத்து கூட்டல் அந்த 1 அப்படியே போட்டுக்கணும். சரியா, இத்து கூட்டல் 1 கூட்டல் 10ங்கிறத அப்படியே போட்டுக்கணும். 2ஆவது ஸ்டெப் என்ன அப்படின்னா, அந்த இத்தும் ஓவையும் சேர்த்துங்க. இத்து ஓவையும் சேர்த்துனா இத்து கூட்டல் ஓ அப்படின்னா தோ அப்படின்னு வருமா. தோ குறியில் தான் தோ வரும். அதுக்கப்புறம் அந்த தொன் பக்து அப்படிங்கிறத அப்படியே எழுதிடணும். தொன் பக்து அப்படின்னு இருக்குமா, இது நிலைமொழியில். சரியா, தொன் பக்துன்னு இருக்குது. நிலைமொழியில் பகரம் கெடல். நிலைமொழியில் பக்து அப்படிங்கிறது நிலைமொழியில் அந்த தொன் பக்துன்னு இருக்கா, தொன்று மட்டும்தான் இருக்கும், அந்த பக்து கெட்டு போயிடும். தொன் மட்டும்தான் இருக்கும், அந்த பக்து கெட்டு போயிடும் நிலைமொழியில். அப்புறம் 3ஆவது ஸ்டெப் என்னென்னா, என்ன இருக்கும் 3ஆவது ஸ்டெப்பு, தொன் அப்படின்னு தான் இருக்கும். 2 சுழி இன் தான் இருக்கும். தொன் அப்படின்னு இருக்கும். ஒரு குறியிலுக்கு பக்கத்தில் ஒரு ஒற்று வந்திருக்கு. குறியிலுக்கு பக்கத்தில் ஒற்று வந்ததுன்னா இரட்டிக்கும்னு நமக்கு தெரியும். ஆனால் இந்த இடத்துல நகரம் 2 சுழி நகரமானது 3 சுழி நகரமாக தெரியுது. சரியா, 3 சுழி நகரமாக திரியிறது மட்டும் இல்லாமல் இரட்டிக்குது. திரியிறது மட்டும் இல்லாமல் 2 நாவாக வந்துடுது. தொன்று தான் இருக்குது, அதில் 2 சுழி நாவானது 3 சுழி நாவாக வந்து இரட்டிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தொன் கூட்டல் தொன்னுன்னு வந்துருச்சா. அதுக்கப்புறம் 4ஆவது ஸ்டெப் என்னென்னா, 4ஆவது ஸ்டெப் இப்போ என்ன இருக்கும், தொன் இந்த 2 சுழி தான் போயிருச்சா, இப்போ தொன் அப்படின்னு இருக்குது. இந்த 3 சுழி இன்னும் 2 வரும். தொன் கூட்டல் 10. இது வரைக்கும் நம்ம பார்த்ததே நிலைமொழியில் தான் பார்த்தோம். இப்போ வருமொழியில் கை வைக்கணும். ஃபஸ்ட்டு நிலைமொழியில் 9 கூட்டல் 10ன்னு இருக்கா, அந்த நிலைமொழியை மட்டும் இப்போ சொல்கிறேன். 9 அப்படிங்கிறதுல அந்த தகர ஒற்று முன்னாடி வந்துடும். இத்து கூட்டல் 9ன்னு இருக்கும். அந்த இத்தையும் ஓவையும் சேர்த்துனா தோ அப்படின்னு மாறிடும். அதுக்கப்புறம் அந்த 10 அடிபட்டு போயிடும். இன்னு மட்டும்தான் இருக்குன்னு பார்த்தோம். தொன் கூட்டல் 10 அது 2 சுழி இன்னு இருந்தால் ஒரு குறியிலுக்கு பக்கத்தில் ஒரு ஒற்று வந்துச்சுன்னா அது என்ன ஆகும், அது இரட்டிக்கும்னு நமக்கு தெரியும். இந்த இடத்துல 2 சுழி நகரம் வந்து 3 சுழி நகரமாக மாறுது. தொன் அப்படின்னு போட்டு இன் போட்டோம். இதெல்லாம் நிலைமொழியில் இருக்கக்கூடிய மாற்றம். 4ஆவது ஸ்டெப்பு தான் வருமொழிக்கு வரும்.
வருமொழியில் என்ன வருது? பக்து அப்படின்னு இருக்குதா? வருமொழியில் பக்து அப்படின்னு இருக்கு. அந்த பக்தில் அந்த பாவும் அந்த அக்கும் கெட்டு போயிடும். பாவும் அக்கும் கெட்டு போயிடுச்சுன்னா என்னது? வருமொழியில் பகரமும் ஆயுதமும் கெட்டு போயிடுச்சு. அதில் என்ன இருக்குது? கடைசியாக தூ மட்டும்தான் இருக்கும். சரியா? நில வருமொழியில் பக்தில் பாவும் அக்கு ஆயுதமும் கெட்டால் தூ மட்டும்தான் நிற்கும். இப்போ தூ அப்படிங்கிறப்ப 5வது ஸ்டெப்பில் என்ன பார்க்கணும் அப்படின்னா, 5வது ஸ்டெப்பில் அந்த இதோட எடுத்து எழுதியிருக்கிறோம். அது அந்த தூக்கு ப்ளஸ் தூ அப்படின்னு போட்டிருக்கு. அதோட என்ன வரும்னா ஊகாரம் இடையில் வரும். என்ன வரும்னா ஊகாரம் இடையில் வரும். அந்த 5வது ஸ்டெப்பில் தான் ஊகாரம் இடையில் வரும். தொன் குட்டல் பது, தொன் குட்டல் தூக்கு இடையில தொன் குட்டல் ஊ குட்டல் பது அப்படின்னு ஊகாரம் தோன்றும். அதுக்கப்புறம் 6வது ஸ்டெப்பில் என்னாகும் அப்படின்னா, அந்த தொன்னு அப்படின்னு 3 சொல்லி இன்னு வருதா, அந்த இன்னும் தூவையும் சேர்த்துனா இன்னு கூட்டல் தூ அப்படின்னா தூ அப்படி, இன்னு கூட்டல் ஊனா தூ அப்படின்னு மாறும். சரியா? நூ, இன்னு கூட்டல் நூ அப்படிங்கிறப்போ நூ அப்படின்னு மாறும். நூ அப்படிங்கிறப்ப அந்த அந்த தகரம் இருக்குல்ல, இத்து கூட்டல் ஊ தூ இருக்குல்ல, அந்த தூவை பிரி இத்து கூட்டல் ஊ அப்படின்னு இருக்கு. இத்து கூட்டல் ஊ, தூவை பிரித்தா இத்து கூட்டல் ஊ தான் தூணு போடுறோம். தூவில் இருக்கிற இத்து கூட்டல் ஊவில் தகரம் போயிடுச்சுன்னா உகரம் மட்டும்தான் நிற்கும். சரியா? அந்த தகரத்துக்கு பதிலாக தான் ரகரம் வரும். தகரத்துக்கு பதிலாக வல்லின ரகரம் வரும். அப்புறம் இரு கூட்டல் ஊ அப்படின்னு இருக்குது. இரு கூட்டல் ஊ அப்படின்னு இருக்கிறப்ப ரூ அப்படின்னு மாறுதா. அப்புறம் அந்த இடத்தோட நிலைமொழியில் ரூவாக மாறிடும். இப்போ ஆக மொத்தம் கடைசியாக என்ன அப்படின்னா 90 அப்படின்னு மாறுது. 90ன்னு மாறுது. ஃபஸ்ட்டு என்னென்னா 90 அப்படின்னு மாறுது. கடைசியாக 90. 90 3 சொல்லி இன்னு நூ ரு. அந்த ரகரம் அந்த தகரம் ரூவாக மாறுது. தா ரூவாக மாறுது. 90ன்னு மாறிடும். இப்போ முதல் ஸ்டெப்பு 9 கூட்டல் 10 அப்படின்னு இருக்கா. அதுக்கு பக்கத்தில் நிலைமொழியில் தகரம் 9 அப்படின்னு இருக்குதா. தகரத்தோடு இத்து கூட்டல் ஓ தோன்னு மாறுதா. 10 அடிபட்டு போயிடுச்சா. 2 சொல்லி தொன்னு மட்டும் இருக்குமா. அந்த குறிலுக்கு பக்கத்தில் ஒரு ஒற்று வந்தால் ரெண்டு ஒற்றா ஈரொற்றா தெரியுமா. ஈரொற்றுங்கிறது இந்த இடத்த 2 சொல்லினா 3 சொல்லினாவாக மாறிடுது. அந்த 3 சொல்லினா தொன் கூட்டல் 10 இதோட நிலைமொழியில் பார்க்கணும். வருமொழியில் என்ன அடிபடுனா பாவும் ஆயுதமும் அடிபட்டா தூ மட்டும் இருக்கும். அந்த தூவை பிரிங்க, இத்து கூட்டல் ஊன்னு இருக்கா. தூவை பிரித்தா இத்து கூட்டல் ஊன்னு இருக்கும். அந்த இத்துக்கு பதிலாக தான் ரகரம் போடுறோம். அந்த ரகரம் போட்டோம்னா இத்து கூட்டல் ஊ ரூ அப்படின்னு மாறிடும். இத்து கூட்டல் ரூ அப்போனா 90. இரு கூட்டல் ஊ ரூ 90 அப்படின்னு உகரத்தில் கூடி நிற்கும் தகர ஒற்று ரகர ஒற்றாதல் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நிலைமொழியில் பக்து கெடுதல். இந்நூற்பாவில் பக்தி என் கிளவி என முதலில் கூறிய ஆசிரியர் அதனை அடுத்து ஆயுதம் பகரம் கெடும் என குறிப்பிடுகிறார். பகரம் ஆயுதம் என்பதை ஆயுத பகரம் என கூறுவது முன் சொன்ன முறைக்கு மாறானது. எனவே நிலைமொழியில் ஆயுதத்தையும் பகரத்தையும் கெடுக்க வேண்டும் என்பது உரையாசிரியர் கருத்து. அதனால தான் பக்து என்பதில் உள்ள தூ பொது விதிப்படி கெட்டது. பக்துள் இருக்கிற தூ என்ன ஆயிடுச்சு? பொது விதியிலப்படி கெட்டது அப்படிங்கிறாங்க. இந்த இடத்த 90 அப்படிங்கிறாங்க. அதான் நிலைமொழியில் பக்து இருக்கும். சரியா? நிலைமொழியில் பக்து இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதாவது நிலைமொழியில் பக்து கெடுதல். இந்நூற்பாவில் பக்தி என்பது நிலைமொழியில் பக்து கெடுதல் நூற்பாவில் முதலில் கூறிய ஆசிரியர் அதனை அடுத்து பகரம் கெடும் என குறிப்பிடுகிறார். அந்த பகரம் ஆயுதத்தை போன்று ஆயுதம் என்பதை ஆயுத பகரம் என்று கூறுவது முன் சொன்ன முறைக்கு மாறானது. அதனால தான் நிலைமொழியில் ஆயுதத்தையும் பகரத்தையும் கெடுக்க வேண்டும் என்பது உரையாசிரியர் கருத்து. அதனால் பக்து என்பதில் உள்ள தூ பொதுவிடிப்படி கெட்டது அப்படின்னு 438வது நூற்பாவில் ஏற்கனவே விளக்கியிருக்கிறார். நன்றி. வாழ்க வளத்துடன்.